புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் 9 நாட்கள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை கலைமகள், அலைமகள், மலைமகள் ரூபமாக இணைந்து 9 இரவுகள் போரிட்டு வதம் செய்து கொன்ற நாட்கள்தான் நவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வெற்றியை கொண்டாடிய 10ஆம் நாள்தான் விஜயதசமி நாளாகும். நவராத்திரியின் சிறப்பம்சமே இந்த கொலு பொம்மைகள்தான். கொலு என்றால் அழகு என்று பொருள். இந்த நவராத்திரி நாட்களில் வீடுகளில் கொலு பொம்மைகள் வைத்து வழிபடுவதை பலரும் பாரம்பரியமாக பின்பற்றி வருகிறார்கள். கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் மண்ணாலேயே செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. இது பூமாதேவியின் சக்தியை நமக்கு நினைவூட்டுவதாக சொல்லப்படுகிறது. நம் வீட்டில் கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைப்பார்கள். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். 2வது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், நத்தை, சங்கு, ஆமை போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். 3வது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். 4வது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகளான ஆடு, மாடு, சிங்கம், புலி, நாய் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகரிஷிகள், முனிவர்கள் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், பஞ்சபூத தெய்வங்கள், நவ கிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநயமாக கொலு பீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதி பராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். எப்படி சிவனுக்கு உகந்தது சிவராத்திரியோ அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது.